இன்று மார்கழி 9ஆம் நாள். திருப்பாவை 9ஆம் பாசுரம். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய, தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய, தூபம் கமல துயில் அணைமேல் கண் வளரும், தூபம் கமல துயில் அணைமேல் கண் வளரும். மாமன் மகளே மணிக்கதவம் தாத்திரவாய், மாமன் மகளே மணிக்கதவம் தாத்திரவாய், மாமீரவளை எழுந்திரோ உன் மகள்தான், மாமீரவளை எழுந்திரோ உன் மகள்தான். உமையோ அஞ்சி செவிடோ ஆனந்தலோ, உமையோ அஞ்சி செவிடோ ஆனந்தலோ, ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ, ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ. மாமையன் மாதவன் வைகுண்டன் என்றென்று, மாதவன் மாதவன் வைகுண்டன் என்றென்று, நாமம் பலவும் நவின்றேலோரெம்பாவாய், நாமம் பலவும் நவின்றேலோரெம்பாவாய். திருப்பாவை பாசுரம் 9. உலக மக்கள் மாட மாளிகை பஞ்சு மெத்தை என்று சொகுசு வாழ்க்கையில் சிக்கி சோம்பலில் கட்டுண்டு கிடக்கின்றனர். இதிலிருந்து அவர்களை மீட்டு பகவானின் இருப்பிடமான வைகுண்டமே நிலையானது என்பதை அறிவுறுத்த வேண்டும். அந்த வைகுண்டத்தை அடைய பகவானின் திருநாமங்களை சொல்ல வேண்டும். திருவெம்பாவை 9ஆம் பாடல். முன்னை பலம் பொருட்கும் முன்னை பலம் பொருளே, பின்னை புதுமைக்கும் பேத்தும பெற்றியானே, உன்னை பிரானாக பெற்றவும் சீரடியோம், உன் அடியார் தாழ் பணிவோம், ஆங்கவர்க்கு பாங்கு ஆவோம். அன்னவரே எம் கணவர் ஆவார் அவர் உகந்து, சொன்ன பரிசே தொழுவாய் பணி செய்வோம். இன்ன வகையே எமக்கெங்கும் நல்குதியே, என்ன குறையும் இல்லோம் ஏலோரெம்பாவாய். திருவெம்பாவை 9ஆம் பாடலின் கருத்து. தனக்கு வரும் கணவன் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்க வேண்டும், அழகாக இருக்க வேண்டும், வாகனம் வைத்திருக்க வேண்டும் என்று பிரார்த்திப்பவர்களை பெருகிவிட்ட காலம் இது. இந்த செல்வம் நிலைத்திருக்குமா? இந்த செல்வத்திற்கு சொந்தக்காரர்கள் ஒழுக்க சீலர்களாக இருப்பார்களா? பக்திமான் ஒருவன் எனக்கு கணவனாக வேண்டும் என்று வேண்டுபவர்கள் விரல் விட்டு என்னும் அளவிலாவது இந்த காலத்தில் இருக்கிறார்களா? அன்றைய பெண்கள் தங்கள் கணவன் பக்திமானாக அமைய வேண்டும் என்று விரும்பினர். அதை இறைவனிடம் கேட்டனர். செல்வ சீமான்களால் நிம்மதியை தர முடியாது. பக்திமான்களை மணந்தால் எளிய வாழ்க்கை அமையலாம். ஆனால் அதில் இருக்கும் மன நிம்மதி யாருக்கு கிடைக்கும் என்பதே பாடலின் கருத்தாகும். நன்றி.